இன்று நான் திருநெல்வேலி காவல் ஆணையாளருக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டேன். இந்த நேரத்தில் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீக்கிரமா நம்ம பேரவை தேர்தல் சட்ட அசெம்பிளி தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் சம்பந்தமா நிறைய வேலைகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள் நாங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் தொடங்குவோம். இந்த எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனரில் கண்டக்ட் பண்ணுறதுக்காக தேவையான என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கும் அது எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு திருநெல்வேலி மாநகரத்தில் பொதுமக்களுக்கு ஒழுங்காகவே இருக்கணும்னுக்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தால், குறைவுகள் இருந்தால் அவங்க நேரடியாக இங்கே வந்து என்னை சந்திக்கலாம், எங்களோட ஆஃபீஸர் சந்திக்கலாம். அவங்களோட சட்ட ரீதியான என்னென்ன கோரிக்கைகள் இருக்கும், எங்களுக்கு என்ன அதில் அதிகாரம் இருக்கும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள், தேவையான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நெல்லை மாவட்டம்னாலே ஜாதி கலவரம் இருக்கு. இன்னைக்கு அரசு மதுபான கடைகளை 24 மணி நேரம் செயல்படுது. சார், ஒரு செகண்ட், இது வந்து பிரஸ் மீட் கிடையாது. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த திருநெல்வேலி சிட்டிலே நான் முதல் முறையாக தான் வேலை பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நான் திருநெல்வேலி சிட்டி இந்த ரேஞ்சில் வேலை பார்த்தது கிடையாது. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் பண்ணுறதுக்கு 100% முயற்சி நாங்கள் செய்வோம். மணிமேகன் சார் கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா மதுவால தான் பல பிரச்சனைகள். கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதை பற்றி நான்